கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். நம் ஆயுசு நாளோடு மீண்டுமாக ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளை ஆரம்பிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பைபிள வாசிக்கும் போது சங்கீதம் 36:9 தாவீது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லுகிறார். In your light we see light. ஆண்டவர் வெளிச்சமுள்ள ஒரு ஆண்டவர், அவர் பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவர், அவர் மகிமைக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவருக்குள் நாம் இருக்கும்போது இருள் நிறைந்த நமது வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அன்பான குடும்பத்து மக்களை, தாவீது பக்தனுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையாய் இருந்தாலும் கூட, போராட்டங்கள் நிறைந்த இருள் நிறைந்த பாதைகளாய் இருந்தாலும் கூட, வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தாலும் கூட, அந்த தாவீது பக்தன் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காண்கிறேன். நீர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர். உம்மை நம்பி இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் கூட அந்த வெளிச்சமாய் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். அன்பான குடும்பத்து மக்களே, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு அறையிலே ஒரு வெளிச்சம் வருகின்ற, ஒரு லைட், ஒரு வெளிச்சம் வருகின்ற பொழுது அந்த இருள் காணாமல் போய்விடுகிறது. ஒருவேளை நமது வாழ்க்கையில நிறைய இருள் நிறைந்த பாதைகள் உண்டு. ஆனால் கிறிஸ்து என்ற வெளிச்சம் நம்மில் பிரவேசிக்கும் போது, கிறிஸ்து என்ற வெளிச்சம் நம்மில் உதிக்கும் போது, நம் வாழ்க்கையில இருக்கிற இருள் முற்றிலுமாய் மாறி மகிமையை நாம் காண முடியும். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், in your light we see light. ஆண்டவரையே சார்ந்து நிற்போம். இந்த உலகம் தருகிற வெளிச்சத்தை போல அல்ல, இந்த உலகம் தருகிற காரியத்தை போல அல்ல, இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல. ஆண்டவர் தருகிற வெளிச்சம், ஆண்டவர் தருகிற சமாதானம் மகிமையுள்ள ஒரு சமாதானம். அது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சமாதானம். அவருடைய வெளிச்சத்திலே நம் வெளிச்சம் காண்கிறோம். அன்பான குடும்பத்து மக்களே, இருள் நிறைந்த பாதை போல இருக்கக்கூடிய நமது வாழ்க்கை கிறிஸ்து என்ற ஒரு வெளிச்சம் வருகின்ற பொழுது அது பிரகாசம் அடைந்ததாய் மாறிவிடும். அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே, என் இருள் நிறைந்த பாதையை நீர் வெளிச்சமாக்கி தாரும் அப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற இருள் மறையட்டும் அப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற பாடுகள் மறையட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் அது வெளிச்சமாய் ஆண்டவர் உருவாக்கி தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த பாதைகள் மாறி ஒரு வெளிச்சத்தின் பாதையாய் மாறட்டும். அற்புதங்களை காண கிருபை செய்யும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.